அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக ஒரு அருமையான வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். 105ஆம் சங்கீதம் 19வது வசனம். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் யோசேப்பை புடமிட்டது. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் அதை 100% நிறைவேற்றுவார். அவர் வாக்கு மாறாத தேவன். அப்படி வார்த்தையை வாக்கு கொடுக்கும்போது சில நேரங்களிலே அவர் புடமிட்டு உருவாக்கி பின்பு அந்த ஆசீர்வாதத்தை தருவார். அதுதான் யோசேப்பின் வாழ்க்கையிலே நடந்தது. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்திலே 2 சொப்பனங்களை யோசேப்புக்கு ஆண்டவர் காண்பிப்பார். 41வது அதிகாரத்திலே அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். இடையிலே அவனுடைய சகோதரர்கள் அவனை பிடித்து குழியிலே போடுவார்கள். பின்பு மீதியானிடத்தில் விற்று விடுவார்கள். போத்திபாரின் வீட்டில் அடிமையாயிருப்பான். செய்யாத தவறுக்காக சிறைச்சாலை செல்வான். இப்படி பல பாடுகள், பல வேதனைகள் அவனுடைய வாழ்க்கையிலே காலங்கள் கடந்து நடந்து கொண்டே இருக்கும். 105ஆம் சங்கீதம் 17வது வசனத்திலே வாசிக்கும்போது, அவர்களுக்கு முன்பாக ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைக்கப்பட்டது. பின்புதான் இந்த வார்த்தையை வாசிக்கிறோம். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. சகோதரா, சகோதரி, கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை அல்லது தீர்க்க தரிசனத்தை சொல்லியிருந்தால், உங்கள் எதிர்காலத்தை குறித்து ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாய் பேசியிருந்தால், அந்த பாதைக்கு நடத்த ஆரம்பிக்கும்போது சில காலங்கள், சில பாடுகளுக்குள்ளாய், அவமானங்களுக்குள்ளாய், நிந்தைக்குள்ளாய் ஆண்டவர் அழைத்து செல்வார். சவுல் ராஜாவாக இருக்கிறான். தாவீதின் மேல் அபிஷேகம் சாமுவேல் மூலமாய் ஊற்றப்படுகிறது. யார் மேல் ராஜரீக அபிஷேகம் வருகிறதோ அவர்கள்தான் ராஜா. ஆனால் சவுல் ராஜாவாக இருக்கிறான். அபிஷேகத்தை இழந்து விட்டான். அவனுக்குள் பொல்லாத ஆவி புகுந்து விட்டது. ஆனால் அபிஷேகம் பெற்ற தாவீது சவுலுக்கு பயந்து பல இடங்களுக்கு ஓடுகிறான். அப்படி ஓடும்போது தான் யுத்தம் என்ன, ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள், எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும், எப்படியெல்லாம் பேச வேண்டும், எப்படியெல்லாம் ராஜரிகத்தை கட்டுவிக்க வேண்டும் என்பதை அழகாக கற்றுக் கொடுக்கிறார். பின்பு சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாவாக தேவன் தாவீதை அபிஷேகம் பண்ணுகிறார். சில காலங்கள் சிலருடைய வாழ்க்கையிலே ஒரு புடமிடக்கூடிய ஒரு காலமாக இருக்கலாம். பொன்னானது அக்கினியினால் சோதிக்கப்படுகிறது போல உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு சுத்த பொன்னாக விளங்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பாருங்கள், ஒரு கல்லானது அநேக உளிகளினால் அடைக்கப்படுகிற போது அது ஒரு அழகான சிலையாய் மாறுகிறது. எப்படி பொன்னானது உருவாக்கப்படுகிறதோ அதே போல நம்முடைய வாழ்க்கையை தேவன் பல கோணங்களிலே உருவாக்கி சுத்த பொன்னாக மாற்றி அதை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். இந்த காலை நேரத்திலே சகோதரா, சகோதரி, உங்கள் வாழ்க்கையில் நிறைய பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்கலாம். ஆண்டவர் சில நேரத்தில் யோசேப்புக்கிட்ட பேசாதது போல் உங்கள் கூட பேசாமலே இருக்கலாம். அதனால் ஆண்டவர் கைவிட்டுட்டார்னு அர்த்தம் இல்லை. அவர் ஒரு கோணத்தில் நடத்திட்டு போகிறார். நம்ம விசுவாசத்தோடு அந்த பாதையை சகித்து பொறுமையாய் காத்திருந்தோமானால் நிச்சயமாய் நாளொன்று வரும். யோசேப்பு எப்படி உயர்த்தப்பட்டானோ அதே போல கர்த்தர் உங்களையும் உயர்த்துவார், உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். இந்த காலத்திலே முறுமுறுக்காமல், குறை சொல்லாமல், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மிக கவனத்தோடு நடந்து கொண்டு கர்த்தருக்கு பிரியமாய் ஜீவித்தால் அவர் சொன்ன வார்த்தை யோசேப்புக்கு நிறைவேறிற்று, நமக்கும் நிறைவேறும். இது 100% உண்மை. சேர்ந்து ஜெபிக்கலாமா? வல்லமையுள்ள பிதாவே, யோசேப்பின் வாழ்க்கையை உருவாக்கி அவருக்கு சொன்ன வார்த்தை நிறைவேற்றினீர். அதே போல எங்கள் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும்போது நாங்கள் பொறுமையோடு யோசேப்பை போல சகித்து ஆண்டவரை உம்முடைய திட்டங்களுக்குள்ளாய் கடந்து செல்ல கிருபை பாராட்டும். நீர் வைத்திருக்கிற காரியத்தை நாங்கள் அடைவதற்கு எங்களுக்கு கிருபை பாராட்டும். இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Amen.